செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஓசூர் பகுதியை மையமாக கொண்டு சர்வதேச விமான நிலையம், அறிவு சார்ந்த வழித்தடம், புதிய சிப்காட் தொழிற்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அரசின் திட்டங்கள் தொடர்பான வரைபடங்கள், ஆவணங்கள் உள்ளிட்ட விவரங்கள் விவசாயிகளுக்கு கிடைத்துள்ளன. இதனால் தங்களது விவசாய நிலங்கள் அரசு கையகப்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் விவசாயிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர். இந்த திட்டங்களுக்காக 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாக வெளியான தகவல்கள் விவசாயிகளிடையே தூக்கமின்றி தவிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. இதையடுத்து விவசாயிகள் சார்பில் பல்வேறு அமைப்புகள், மக்கள் பிரதிநிதிகள், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளை அணுகி தொடர்ந்து முறையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முத்தாலி, மாரசந்திரன் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்புகள் மூலம் தொடர் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக அலசனத்தம் சாலை அருகே உள்ள பெத்த குழு கிராமத்தில் 3வது முறையாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரமாக உள்ள விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என உறுதியாக தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உறுதியளிக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இழந்துள்ள நிலையில் மேலும் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர். அதே நேரத்தில் தங்களது உரிமைகளுக்காக உயிர் தியாகம் செய்யவும் தயார் என்ற உணர்ச்சி பூர்வமான கருத்துகளையும் விவசாயிகள் முன்வைத்தனர். இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக விவசாயிகள் எதிர்ப்பு வலுப்பெற்று வருகிறது. உங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து 15 பேர், அடுத்த நாள் நைட்டு இங்க இருந்து 15 பேர் நிறைவடையில மறுபடியும் வந்து நரசிம்மன் எம்பியை பார்த்தோம். அவரு வாங்க நான் கட்கரி வீட்டு கூட்டி போறோன்னு கட்கரி வீட்லயே போய் பார்த்தோம். அவரு கட்டாயம் உங்களுக்கு சர்வீஸ் ரோட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது வந்து நாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியா பாக்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து வேலை செய்ய தெரியும், சும்மா பேசி காலத்து தெரியாது. 32,000 ஏக்கர் போதுன்னு சொன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஆள் வந்தாலும் 30,000 பேர் சேரலாம். 30,000 பேர். அடுத்து நாங்க ஒரு 15 நாள் ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறோம். அந்த கூட்டத்துல ஒசூர் ராம்நகர்ல ஒரு 30,000-50,000 பேர் சேர்ந்து கவர்மெண்ட் திரும்பி ஒரு காக்கா கூட பறக்க கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து பகிரங்கமா அறிவிக்கலாம். அதுக்கு காலம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்றது ஈஸியா சொல்லிடலாம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அதனால அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடலாம். நீங்க எல்லாம் ஒருங்கிணைந்து வந்தா நாங்க முன்னின்று செயல்களுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கணும், நீங்க ஒற்றுமையோட வரணும். நம்மளுடைய நிலங்களை நம்ம இழக்க கூடாது, வாழ்வாதாரம் இழக்க கூடாது. வாழ்க ஜனநாயகம், வாழ்க. சுரேஷ் ఇక్కడ
మాది మాత్రం పోతుంది, ఇంకోటి పోలేదు అని కొంతమంది చాలా పేద 10 కిలోమీటర్ అవుటర్ రింగ్ రోడ్ లో ఎత్తుకున్నారని ఆయన చెప్తే, సురేష్ నీకేం పని లేదు, నువ్వేమో ఇది ఎట్లా వస్తుందప్ప, ఎట్లెత్తుకోనకైతుంది అని అందుకే నమ్మకం లేదు నరసింహన్కి. ఆ తర్వాత స్కెచ్ ఎక్కినాక గణేష్ మేమంతా స్కెచ్ ఎత్తిన తర్వాత ఆ తర్వాత నమ్మిరి అన్న అవునప్ప నిజమని. ఇవిడు అది ఒకటే కాదు, 844 అంటే రాయగోట్ రోడ్డు, దానికి 2 పక్కల 1 కిలోమీటర్. 1 కిలోమీటర్ అంటే తక్కువ కాదు. 1 కిలోమీటర్ నేలెత్తుకుంటే ఎంత తెలిసినా 6,453 కిలోమీటర్లు, 453 ఎకరాలు, 6,453 ఎకరాలు చేసుకుంటా ఉన్నాము. వాళ్ళు కూడా చెప్తే నమ్ములే. ఎలా అంటే వాళ్ళ దగ్గర పేపర్ లేదు, ఇంతవరకు వాళ్ళు పోయి తెలుసుకోలే పాపం రైతులు. இங்க வந்திருக்கும் பிரஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் எங்க STR அசோசியேஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு, நாங்க இன்னைக்கு வந்து இது நாலேஜ் காரிடார் கூட்டம் வந்து 3வது கூட்டம் சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்துட்டு அடுத்து வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க வந்து 25,000 பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா வந்து இந்த ஃபார்மர்ஸை ஒரு இடத்துக்கு சேர்க்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கங்க அடுத்தது ஒவ்வொரு டவுன்லயும் வந்து கூட்டம் போட்டு அவங்கள வந்து பேசுற மாதிரி எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து இத்தனை நாள் வந்து வெறும் 3,700 ஏக்கர் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் கிடைச்சது. லாஸ்ட் டைம் எல்லாம் 500 பேர் கூட்டி நாங்கள் மீட்டிங் போட்டோம். இது வந்து பெரிய ப்ராஜெக்டா இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் நாலேஜ்ல மீட்டிங் மட்டும் தான் நடத்திருக்கிறோம். நேற்றுக்கு முத்தால நடத்தணும், இன்னைக்கு வந்து பெத்தக்குள்ள நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து கவர்மெண்ட் நாலேஜுக்கு வந்து மனு மூலமா இது வரைக்கும் கொண்டு போல. இன்னைக்கு வந்து சப் கலெக்டர் மேடம் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க போறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் வந்து ஒரு 5-6 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 5-6 பேர் மட்டும்தான் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி வந்து இப்பதான் போலீஸ் வந்து பேசிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அண்ணா அவர்கள் ஒரு மேரேஜ் இதுக்காக ஈவினிங் ஒரு கல்யாணத்துக்கு வர ஒசூருக்கு, அவருக்கும் வந்து ஈவினிங் சந்திச்சு வந்து மனு கொடுக்க போறோம். இதுல வந்து லாஸ்ட் டைம் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இங்க ஓசூர் வரும்போது 30 சதுர கிலோமீட்டர்ல நாலேஜ் காரிடார் வர்றதை அவரே அறிவிச்சுட்டு போனாரு. அந்த எந்த இடம் எதுன்னு தெரியாம இருந்தது. இப்ப அந்த வந்து வெளியில மேப் எல்லாம் நிறைய வெளியில வந்துடுச்சு. அதனால எல்லா மக்கள் ஃபேமிலியா நாங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறோம் ஃபார்மர்ஸ். அது 30ல இருந்து இப்ப 74 கிலோமீட்டர் வர்றதா பிளான்ஸ் எல்லாம் வெளியில வந்திருக்கு. 74 கிலோமீட்டர்ல 2 பிளானா வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெளியில வந்திருக்கு. ஒவ்வொரு ரோடுக்கு 2 பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 6 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் விடுத்து, ஒவ்வொரு கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் விடுத்து. 2 கிலோமீட்டருக்கு 74 கிலோமீட்டர் லாங்கில் அவங்க எடுத்ததுன்னா அது வந்து 36,000 ஏக்கர் லேண்ட் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. அதே 1 கிலோமீட்டர் எடுத்தாங்கன்னா 18,000 ஏக்கர் லேண்ட் வந்து அது பாதிப்பு உள்ளாகுது. இதுல வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து இருக்கிற ஸ்கெட்ச்ல 948 ரோட்ல வந்து NH 948A 40 கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் இதே மாதிரி 2 பிளான வச்சிருக்காங்க. 844 ரோடு 13 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஓசூர் நார்த் அவுட்டர் ரிங் ரோட்ல வந்து மோர்னப்பிள்ளையில ஸ்டார்ட் ஆகி ஜூஜ்வாடியில முடியுது, அது வந்து சேம் இதே மாதிரி 2 பிளான வச்சிருக்காங்க. பாகனூர் பைபாஸ் ரோடு 4 கிலோமீட்டர், அது 2 பிளான வச்சிருக்காங்க. இந்த 2 பிளானுமே எங்களுக்கு இருக்கிற தகவல் படி கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஆல்ரெடி வந்து டிட்கோக்கு வந்து கொடுத்து இது ஆக்ஷனா விட்டு டிபிஆர் ரெடி பண்றதுக்கு டெண்டர் விட்டதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது. ஸோ இவ்வளோ லேண்ட் எல்லாம் எடுத்தாங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரிகல்ச்சர்ன்றதே இல்லாம போயிடும். அதெல்லாம் ஸ்பெஷலா ஓசூர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே SEZ சிப்காட் 1 and 2, 3 டேமுக்கு, அது இல்லாம 948 ரோடுக்கு, ஏகப்பட்ட நேஷனல் ஹைவேஸ்க்கு, ஹவுசிங் போர்ட்ஸ்க்கு நாங்க ஏகப்பட்ட பல 1000 ஏக்கர் லேண்ட் வந்து இழந்துட்டோம். இன்னும் அரைக்குறையா ஒரு 30% லேண்ட் தான் அக்ரிகல்ச்சருக்காக வச்சிருக்கிறோம். இந்த இருக்கிற லேண்டையும் கவர்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னா எங்க உயிரே போனாலும் நாங்க விடுறதுக்கு தயாரா இல்லை. அட்லீஸ்ட் எங்களுக்கு சாப்பாடு உணவுக்காக அந்த இருக்கணும் லேண்டுன்றது தயவுசெய்து இங்க வந்திருக்கிற அத்தனை ஃபார்மர்ஸ் சார்பாக நீங்க வந்து பிரஸ்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு எல்லா ஃபார்மர்ஸ் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேரு முனிவேங்கடப்பா. நான் வந்து STR ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கிறேன். இந்த எங்க டீம் மொத்தமா வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, ட்ரெஸரர் இருக்காங்க, செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே இதுல வந்து இந்த மேட்டர் வெளியில வந்தது வந்து டே அண்ட் நைட்டா நாங்க கஷ்டப்பட்டு மக்களை கூட்டி எல்லா இதுலயும் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கூட வந்து சுரேஷ் இருக்காரு, கணேஷ் இருக்காரு, நம்ம PMK முன்ராஜ் சாரு, அருண் சாரு, அமரேஷ் அண்ணா, முரளி, ரவீந்திரநாத், ரவி, எல்லாரும் டீமா வேலை செஞ்சு இந்த இதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா எங்க உயிரை போனாலும் நிலத்தை வந்து இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இது வந்து உங்கள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து மனு கொடுக்கறதுக்காக ஒரு 5-6 பேருக்கு பர்மிஷன் இருக்கு. இப்ப இங்கிருந்து சாப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஃபார்மர்ஸ்க்கு சாப்பிட்டு இங்கிருந்து போய்
இப்பதான் ஃபர்ஸ்ட் மனு கொடுக்க போறோம். அடுத்த கட்டமாக கண்டிப்பா நாங்க உங்களை கூப்பிட்டு என்ன பண்ண போறோம்ன்றது மறுபடி அறிவிச்சுட்டு பண்ண போறோம். தேங்க்யூ, நன்றி.